1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. விழுப்புரம் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடந்த சாலை மறியலில் 2 திமுக எம்எல்ஏக்களை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கியது. மிக முக்கிய நெடுஞ்சாலையான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. பல இடங்களில் மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே தவித்தனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட முத்தியால்பேட்டை, ஐயனம்பாளையம், கொய்யாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் மக்கள் குடிநீர் உணவு கூட இல்லாமல் 4 நாட்களாக அவதிப்படுவதாகவும் தங்கள் குறைகளை கேட்க திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் என யாரும் இதுவரை வரவில்லை என கூறி ஆத்திரமடைந்தனர். மேலும் அவர்கள் விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா வந்தால்தான் எழுந்து செல்வோம் என அம்மக்கள் கூறியதால் அன்னியூர் சிவா சாலை மறியல் நடக்கும் இடத்திற்கு சென்றார். அப்போது மக்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது ஒவ்வொரு தெருவுக்கும் ஆள் வைத்து வேலை பார்த்தீர்களே, இப்போது எங்கே சென்றீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதேபோல் பம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தம்பாளையம் பகுதி வெள்ள நீரால் சூழப்பட்டது. இதனால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் அனைத்து பொருட்களையும் சேதப்படுத்தியது. மேலும் அந்த பகுதிகளில் கால்நடைகள் அனைத்தும் உயிரிழந்தன. அம்மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் நேரில் வந்தால்தான் கலைந்து செல்வோம் என்று கூறினர். இதையடுத்து லட்சுமணன் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது எம்எல்ஏ கிராமத்திற்கு வந்து பார்வையிட்டால்தான் சாலை மறியலை கைவிடுவோம் என மக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியே போராட்ட களமாக மாறியது. வெள்ள நிவாரண பணிகளை ஒழுங்காக செய்யாததாக கூறி ஒரே மாவட்டத்தில் 2 திமுக எம்எல்ஏக்களை மக்கள் கேள்விகளால் தொலைத்தெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.